தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சென்னை இரும்புலியில் உள்ள டிபிஎம் கன்வென்ஷனில் கலந்து கொண்டேன். அன்று மாலை நல்ல பாடல்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். தேவனுடைய வார்த்தை மனதுருகும் இயேசு கிறிஸ்து என்ற தலைப்பில் ஆண்டவர் மனதுருகி ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார் என்றும், ஆண்டவர் மனதுருகி வியாதியஸ்தர்களை எப்படி சொஸ்தமாக்கினார் என்றும் சொல்லி விரிவான கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடிந்தது. ஆண்டுடைய மனதுருக்கத்தின் இந்த வல்லமையை உணர முடிந்தது. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு எப்படி சுகத்தை கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது. ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் மேல் மனதுருகி அவர்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்கிறார் என்று செய்தி மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் தேவனுடைய மனதுருக்கத்தின் வல்லமையை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். மெய்யாகவே இந்த கூட்டம் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருந்தது. ஆண்டுடைய அந்த மனதுருக்கத்தின் வல்லமையை உணர்ந்து கொள்ளும்படியாக தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். மிகவும் ஆசீர்வாதமான ஒரு மாலையாக அந்த மாலை இருந்தது. தேவ ஜனங்கள் உற்சாகத்தோடு பாடவும் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் உற்சாகத்தோடு கூட கேட்டார்கள். லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த கூடுகையிலே கலந்து கொண்டு தேவனுடைய அந்த மனதுருக்கத்தின் செய்தியை அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் மூலமாக கேட்டார்கள். நானும் தேவனுடைய வார்த்தை கேட்டு ஆவியில பலப்பட தேவன் உதவி செய்தார். மனதுருக்கத்தின் இயேசுவே அந்த பாடல் என்னுடைய ஆத்மாவுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. பாவங்களை மன்னியா அந்த பாடலை பாடும்போது உண்மையாகவே ஆத்மாவிலே ஒரு பலன் கிடைத்தது. ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாலையாக அந்த கூடு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை